Hi everyone, welcome to Jay's Crafters World. இன்னைக்கு பார்ட் 2 வீடியோ ஆஃப் இயரிங்ஸ் வித் ஷெல் பீட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னென்ன டிசைன்ஸ் பண்ணுறேன்றதை பார்க்கலாமா? டிசைன் 1 பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு பேர் ஆஃப் ஹேங்கிங் பீட்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி 2 ஷெல் பீட்ஸை ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 5mm ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த 2 ஷெல் பீடுமே லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அதை இந்த ஷெல் பீட் கூட கனெக்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷெல் பீட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற ஜம்ப் ரிங் கூட ஒரு ஐபென் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பீடு இல்லை 2 பீடு எப்படி வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இயர் ரூக் இல்லைன்னா இயர் ஸ்டார்ட் போட்டுட்டோன்னா நம்மளோட டிசைன் 1 ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணப்போ ஒரு பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டிசைனுக்கு போகலாமா? இதுக்கும் ஒரு பேர் ஆஃப் ஹேங்கிங்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு நான் மெட்டல் செயின் யூஸ் பண்ணுறேன். ஒரு 5 லூப் இருக்கிற மாதிரி செயினை கட் பண்ணிக்கலாம். ஒரு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி நம்மளோட ஹேங்கிங்கும் ஷெல் பீடையும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மெட்டல் செயினையும் சேர்த்துட்டு ஜம்ப் ரிங்கை லாக் பண்ணிடலாம்.
அடுத்து செயினில் ஒரு 3rd லூப்பில் வந்து ஒரு 2 பீட் எக்ஸ்ட்ரா ஹேங் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இதில் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஒரு பீடு இந்த பக்கமும் ஒரு பீடு அந்த பக்கம் வர மாதிரி நம்ம ஹேங் பண்ணோம். இப்போ ஒரு இயர்ஹுக் இல்லைனா ஸ்டட்டை வந்து நம்மளோட டாப் பார்ட் ஆஃப் த லூப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா நம்மளோட டிசைன் 2 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செயின் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 லூப் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷெல் பீட்ஸை வந்து இந்த செயின் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற செயினில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷெல் பீடை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லூப் விட்டுட்டு அடுத்ததில் அடுத்த ஷெல் பீட், இப்படி ஒரு லூப் விட்டு ஷெல் பீட்ஸை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த ஷெல் பீட்ஸை வந்து செயினில் எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்னா வந்து ஒரு ஷெல் பீட் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஷெல் பீட் அந்த பக்கம் இருக்கும். நான் பேட்டர்னை வந்து ஃபோட்டோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் எத்தனை ஷெல் பீட்ஸ் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டோன்னா டிசைன் 3 ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இயர்ஹுக் இல்லைனா இயர் ஸ்டட் எப்பவும் போல் எது வேணுமோ நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னோடய வெப்சைட்லேயே இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த 3 இயரிங்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது queries இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாவில் வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.